மத்த படிப்புகளோட ஒப்பிடும்போது விவசாயம் எடுத்து நினைச்சு என்ன மாதிரி பெருமிதம் கொள்றீங்க? நான் இப்ப எங்க வீட்ல விவசாய ஃபேமிலி தான். அதனால எனக்கு சம்பந்தமா இருக்கு. வீட்ல காட்டுல வேலை செய்யறதுக்கு அப்ப ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த துறையை எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். நான் இவ்வளவு நாள் இந்த பயிரை பார்த்தது இல்ல. குமரி மாவட்டம் வந்த உடனே அந்த பயிரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி நிகழ்வுகள் கூட இந்த மாவட்டத்துல கிராம தங்கள் திட்டம் அல்லது கிராம அனுபவ திட்ட பிரகாரம் வந்ததுல நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள்? கண்டிப்பா இருக்கு. எங்க ஊர்ல மோஸ்டா பார்க்கும்போது கரும்பு மட்டும்தான் இருக்கு. கரும்பு, நெல்லு மட்டும். இங்க பார்க்கும்போது தென்னை, வாழை, அது மட்டும் பூக்கள் அதிகமா உள்ளது. எங்க ஏரியா சைடுல பார்க்கும்போது பூக்களே இருக்காது. இங்க பூக்கள் அதிகமா பாக்குறோம். அதுதான் இங்க கொஞ்சம் நான் பார்த்ததுலேயே பூதான் அதிகமா பார்த்திருக்கேன். சரி, என்ன தகவல் சொல்ல போறீங்க இப்ப விவசாயிகளுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரி? இப்ப நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உழவன் செயலி அப்படின்ற ஒரு செயலியை பத்தி சொல்ல போறேன். சொல்லுங்க பாப்போம். இந்த உழவன் செயலி மூலமா நம்ம என்னென்ன சேவை வழங்குறாங்கன்னா, மானிய திட்டங்கள் வழங்குறாங்க. இப்ப விவசாய சம்பந்தமான இயந்திரங்கள்லாம் இருக்கு நிறைய. அந்த இயந்திரங்களுக்கு மானிய திட்டம் வழங்குறது. அது மட்டும் இல்லாம இடுபொருள்கள் முன்பதிவு செய்யலாம். நமக்கு என்ன தேவை இடுபொருள் இருக்கோ முன்னாடியே பதிவு செய்யுது. அது மட்டும் இல்லாம பயிர் காப்பீட்டு விவரம், அது இல்லாம நம்ம இருக்கிற இடங்கள்ல உள்ள உரங்கள் இருப்பு நிலை எங்க இருக்கு, விதை இருப்பு நிலை, வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கலாம். இப்ப முன்னாடியே முன்பதிவு செய்யலாம். எனக்கு இந்த வாகனம் வேணும், வேளாண்மை தொடர்பான இயந்திரம் வேணும்ன்றத முன்பதிவு செய்து இந்த தேதியில இந்த இடத்துக்கு எனக்கு வேணும்ன்றத முன்பதிவு செய்தா நம்ம அந்த நாள்ல நமக்கு முன்னாடியே வந்துடும். இது மூலியமா நமக்கு உழவன் செயலி நல்ல உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தை விலை நிறுவனம், அது மட்டும் இல்லாம வானிலை அறிவு. நம்ம நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி தகவல்களை எங்கெங்கயோ போய் எடுக்கிறதுக்கு நம்ம கைபேசியிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது வானிலை அறிவிகள் சொல்றான். அப்போ இந்த மாதிரி தகவல்கள் இந்த பொண்ணு சொல்றாಳ, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒண்ணு ஆண்ட்ராய்டு கைபேசி, இல்ல ஐபோன் வச்சுக்கலாம். இந்த மொபைல்ல நீங்க என்ன செய்யணும்னா கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்ற ஒரு பதிவிறக்கத்துல போயிட்டு நீங்க உழவன் செயலி அப்படின்ற இந்த செயலியை பதிவிறக்க செய்யலாம். இது செய்யறதுக்கு மொத்தம் இது 2 மொழி பயன்படுத்தலாம். தமிழும் இருக்கு, ஆங்கிலமும் இருக்கு. நீங்க 2த்தையும் பதிவு செய்யலாம். இது பதிவு செய்யறதுக்கு உங்களுடைய பெயர், கைபேசி எண், அப்புறம் மாவட்டம், மாநிலம், உங்களுடைய வட்டம், இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க பதிவிறக்க செய்யலாம். சரி, இந்த மாதிரி இப்ப உழவன் செயலி அப்படிங்கறத கூட மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழவர் செயலி அப்படின்னு மாத்திட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். உண்மையா? ஆமா, உண்மைதான். உழவர் செயலின்றத மரியாதை ஒரு குறிப்பிற்காக மாத்திருக்காங்க. உழவர் செயலி அப்படின்றத மாத்திருக்காங்க. அதுல இதுலயே இன்னும் இ சேவை சந்தைன்னு ஒண்ணு இருக்கு. அது பண்ணலாம். FPO ஆர்கனைசேஷன் அதுவும் இந்த ஆப்ல இருக்கு. மொத்தம் முதல்ல 9 சேவைகள் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இது புதுப்பித்து 22 சேவைகள் வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இ சேவைகள் வழங்குறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு துறையை மால்பரியா செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி இது விழுப்புரம் மாவட்டம் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 9 சேவைகள் தான் இருக்கு. இன்னும் இதை கொஞ்சம் அதிகமா பண்ணலாம் சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கும் போது இன்னும் 22 சேவைகள் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்ப வாங்கிட்டு இருக்காங்க உழவன் செயலியில. அரங்கு பயிற்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிராமத்தங்கள் அல்லது கிராம அனுபவ பயிற்சி எங்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? அப்படி இந்த பயிற்சின்னும் போது நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ முறை அதுக்காக தான் கொடுத்தது அந்த பயிற்சி. ஆக்சுவலா கிராமப்புற வேளாண்மை பயிற்சி தான் இந்த பயிற்சி. நான் கிராமப்புறத்துல தங்கி இருந்து அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்கன்ற கலந்துக்கிட்டு அனுபவப்படுறதுக்காக இந்த பயிற்சி பெற்றேன்.